இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 தெசலோனியக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும் நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும். ஏன்னா நம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படணும் இல்லையா? அதனால் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நாம் ஒரு ஜபத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை போல தான் நம்ம கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லணும். அது தேவ பயத்தோடு நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நாம் அதை செய்கிறவர்களாக காணப்படணும். தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் காணப்படணும். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதான் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ நம்ம கவலைகள் எல்லாம் இறக்கி தேவனுடைய பாதத்தில் வைத்து நம்முடைய காரியங்களை, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லப்படுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்குறோம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து அவரை முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முன்னிலைப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதாவது வார்த்தையில் நாம் கிரியை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கரங்களின் கிரியைகள், எந்த ஒரு கிரியை நம்ம செய்தாலும் அது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவை நம்ம ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். யார் மூலமாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு நாம் செலுத்தணும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே காலத்துலலாம் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகள் எல்லாம் செலுத்தினாங்க. அது ஆடுகளையும் எருதுகளையும் காளைகளையும் செலுத்தினா ரத்த பலி, பான பலி இல்லையா, சமாதான பலின்னு செஞ்சாங்க, குற்ற நிவாரண பலின்னு செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்காக ஒரே பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய் தம்மை தாமே முன்வந்து நமக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியானார் நமக்காக இல்லையா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தேவனுக்கு நாம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் அவர் நாமத்தை துதித்து ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காணிக்கையாகி அந்த ஸ்தோத்திர பலியை நாம் இந்த நாட்களில் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள்னு அடுத்த வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நன்மை செய்யுங்க, தான தர்மத்தை செய்யுங்க, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான நீதியாக இருக்குது. அந்த நீதியை நாமும் செய்யணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. அப்போ நம்ம இந்நாள் வரைக்கும் நம்ம மாம்சத்தில் பாடுபடுறோம். இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனுடைய இச்சைகளின் படியெல்லாம் நம்ம செய்யாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை செயல்பட நம்ம ஆரம்பித்தோன்னா அது தேவனுக்கு பிரியமான உகந்த காணிக்கையாக இருக்குது இல்லையா? அது உகந்த பலியாக இருக்குது. அப்படி தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாக காணப்படணும். அதே போல் யோபு சொல்கிறாரு, பாவங்களை விட்டு ஒழிந்திருப்பேன், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திலே திரும்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இந்த உலகத்தில் வரும்போது நிர்வாணிகளாக தான் வந்தோம். அதே போல் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நாம் நிர்வாணிகளாக தான் போகிறோம் இல்லையா? அவ்விடத்துக்கு திரும்புவேன் யோபு அதை அறிந்திருந்தார். அதனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவார். அப்போ தனக்கு தேவன் தான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சகல சம்பத்தையும் மிருக ஜீவன்களையும் தனக்கு 10 பிள்ளைகளையும் கொடுத்து அவரை நல்ல ஐஸ்வர்யவானாய் வைத்திருந்தார்.
ஆனால் ஒரு டைம் வரும்போது சாத்தானால் அவர் சோதிக்கப்படுறார், அது தேவனால் அவர் அனுமதிக்கப்பட்டார் இல்லையா. அப்போ எந்த விதத்திலையும் அவர் தன் நாவினாலே கர்த்தரை தூஷிக்கலை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதனால தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. நம்ம எல்லாத்தையும் இழந்து போனால் நம்ம கடவுளை தான் ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் யோபு நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தினார்னு நம்ம பார்க்குறோம். ஒன்றுமில்லாத நிலையிலையும் அவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்னு பார்க்குறோம். சங்கீதம் 34:1 பார்க்கும்போது இங்கே தாவீது தேவனை எப்பொழுதும் துதிக்கிறவராய் ஸ்தோத்தரிக்கிறவராக இருந்தார் இல்லையா. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும்னு எந்த எல்லையிலும் அவர் தேவனை துதிக்கிறவராக இருந்தார். அவர் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த சூழ்நிலையிலையும் தேவனை துதித்து கொண்டு இருந்தார். அப்போ தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்து அவருடைய எல்லா இக்கட்டிலிருந்து அவரை நீங்களாகி ரட்சித்தார்னு பார்க்குறோம். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா புத்தியீனமான அறியாமையில் உள்ள மனுஷங்களை கூட நீங்கள் அடக்கிடலாம், இதுதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா அறியாமையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தப்பான எண்ணத்தை அவங்க வைத்திருக்கலாம். ஆனால் அந்த புத்தியீனமான மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்போ அவங்களும் அந்த எல்லையில் தங்கள் தவறுகளை அவங்க உணர்வாங்க. அதனால் நன்மை செய்கிறதுனால புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை கூட நீங்கள் அடக்கி போட்டலாம். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் கூட ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தின் இச்சை இல்லையா, உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும் இல்லையா. அதெல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை இன்னைக்கு யார் செய்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். தேவ சித்தம் என்ன, அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவது தான் பிதாவின் சித்தம் இல்லையா. அந்த பிதாவின் சித்தத்தை செய்தது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில வந்தார். அப்போ தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து ஜனங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரவும் அவங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தான் இன்னைக்கு ஊழியக்காரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா. அப்போ அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்றென்றைக்கும் அவங்க நிலைச்சிருப்பாங்கன்னே சொல்றார். 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அதன்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு எப்படி விரும்புகிறார், தேவ சித்தம் என்னன்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறாரு, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்தபடி நாம் வேசி மார்க்கத்தை விட்டு தேவனிடத்தில் நாம் திரும்பணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தை அவர் வரும் வரை காத்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்கணும், இதுதான் தேவனுடைய சித்தம். அதை போல் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும், விண்ணப்ப ஜெபங்களை ஏற்படுத்தும் போதும், எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்துவது தான் இன்றைக்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். இதன்படியே நாம் நடக்கவும் ஆரம்பிப்போம். ஆமீன்.